குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்குள்ளாவது, இல்லை எதிர்காலங்கள் கெட்டுப்போவது எல்லாமே எங்கே இருக்குன்னா சில்ட்ரன்ஸ் கிட்ட இருக்குது. பேரண்ட்டுக்கிட்டேயும் சில்ட்ரன்ஸ்கிட்டையும் இருக்குது. பேரண்ட்டு எப்படி அமைகிறாங்களோ அதே போல் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. சில நேரம் பேரண்ட் பெட்டராக இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, மிஸ் ஆகிருப்பாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுவாங்க. ஏன் இப்படி மாறினாங்கன்னா, அந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் தாம் பிள்ளைகளுக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டாங்க, நிறைய சலுகையை கொடுத்துட்டாங்க. நிறைய சலுகையை கொடுத்தனால நல்ல பெற்றோர்கள் தான், நல்ல ஆவிக்குரியவர்கள் தான். ஆனால் தன் பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய திட்டத்தை வைக்கலை. இன்னொன்று என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்கால வரைபடத்தை கொடுக்கல. எதிர்கால வரைபடத்தை கொடுக்கல. இதனால் நிறைய ஃபேமிலிஸ் அவுட் ஆகிடுது. நிறைய குடும்பங்கள் கர்த்தருக்குள்ள இல்லை. பாருங்கள், 300 வருடத்திலிருந்து 350 வருடத்திற்குள்ளே தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளெல்லாம் சுவிசேஷம் போச்சு. அந்த சுவிசேஷத்தை அவர்கள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க. முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டதினுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, உலகம் முழுக்க சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. நீங்கள் பாருங்கள், இந்தியாவிலேயே நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, ஜெர்மன்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம இன்றைக்கி பைபிள் படிக்கிறோன்னா ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு மிஷனரி சிகன் பால்க். இப்படி வெளி தேசங்கள்லேருந்து வந்த அந்த மிஷனரிகள் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுவிசேஷத்தை பரவ செய்திருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமுறையாய் ஆரம்பித்தது. அவங்க அடுத்த தலைமுறை என்ன பண்ணிச்சு, ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு, ஃபாலோ அப் இருந்துச்சு, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தாங்க. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரைபடத்தை கொடுக்கணும். அதே போல் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், தாய், பாஸ்டர், அவங்க ஒரு நல்ல வரைபடத்தை யாருக்குள்ளே வைக்கணும். அப்போ 2 வரைபடமா? இல்லை, ஒரே வரைபடம் தான். அந்த வரைபடத்தை ஒருவேளை பெற்றோர்கள் வைத்த வரைபடம் தவறாக இருந்துடலாம். ஆனால் வேதத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி வைக்கிற வரைபடம் தவறாய் போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி வைக்கிற வரைபடம் தவறாக போகாது. இப்போ ரட்சிக்கப்பட்டு உள்ளே வராங்க, அவங்க அப்பா ஒரு ட்ரிங்க் அடிக்டாக இருக்கலாம், இல்லை சூது ஆடுகிற பழக்கம் உடையவர்களாக இருக்கலாம், அப்படி தானே, மோசமான மூர்க்கமான நபராக இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்குள்ள அவர் என்ன சொல்வார், டை ஊரில் ஒரு தாதாவாக மாறணுன்னுவார். யார் சொல்லுவா, தாதாவாக மாறணுண்டா, நம்மளை கண்டா பை பண்ணண்டா அப்படின்வார். அப்படின்னா இவர் ஜெயிலுக்கு போயிடுவார் சீக்கிரம் பையன், அப்படி தானே. அப்போது அந்த பெற்றோர் சரியில்லை, கரெக்ட் தானே. இப்போது அம்மா, ஒருவேளை அம்மா நல்ல கடவுளுக்கு பயந்த அல்லது மனசாட்சிக்கு பயந்த தாயாக இருப்பாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல வரைபடத்தை மகனுக்குள்ளே வைப்பாங்க, எப்படி வாழணும் அப்படின்னு வைப்பாங்க. இப்போ 2 பேருமே மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேரும் ஸ்பிரிச்சுவலில் இல்லை, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னா அந்த வரைபடத்தில் நம்ம எடுத்துக்க முடியுமா? சில பெற்றோர்கள் வரைபடம் வைக்கிறாங்க, அப்படியே பெற்றோர்கள் பேச்சு கேட்டு வளருவாங்க. ஆனால் அவங்க ஃபாலோ அப் எதை குறித்து இருக்குன்னா, இந்த பூமியில் வாழ்கிறது எப்படி, இங்கே வேலைக்கு போகிறது எப்படி, செட்டில் ஆகிறது எப்படி, செல்வாக்கில் வளருது எப்படி, அப்படி தான் அவங்க இருக்கும், அவங்களுடைய வரைபடம் இருக்கும். ஆனால் ஊழியக்காரனுடைய வரைபடம் இங்கே செட்டில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் செட்டில் ஆகிறதுக்குள்ள வரைபடமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதில்ல. அப்போது இங்கே வாழ போகிறது கொஞ்ச காலங்களே, இதுலேயும் தேவனுடைய பிளான் இருக்குது. ஆனால் நித்தியமாய் வாழ போகிற பிளானை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பிளானை மிஸ் பண்ணோம்னா இந்த ஓடின இந்த வாழ்க்கை நமக்கு என்ன ஆகிடும், வீணாக போயிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஓடினது வீணாய் போய்விடக்கூடாது, என் ஓட்டம்.
கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற இந்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் ஓடுகிற இந்த ஓட்டம் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அப்போஸ்தலனாகிய பவுல் மிக கவனமாக இருந்தார். தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக பயன்படுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த கிருபையை வீணா போக வச்சிடக்கூடாது.